லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். போலீசாரால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் மதுரை ஐகோர்ட் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்தது. தண்டனை விவரங்கள் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. தீர்ப்பு குறித்து தென்காசியில் வசித்து வரும் ஜெயராஜின் மகள் பெர்சியா கூறியதாவது: கடந்த 2020ஆம் ஆண்டு எங்கள் அப்பாவை விசாரணைங்கிற பேரில் சாத்தான்குளத்து காவலர்களால் அழைச்சிட்டு கொண்டு போய் எங்கள் அப்பாவை கூட்டு போன உடனே அடித்த உடனே என் தம்பி ஏன் பின்னாடியே போன என் தம்பி எதுக்காக எங்கள் அப்பாவை அடிக்கிறீங்கன்னு கேட்டதுனால, நீ போலீஸை எதிர்த்து பேசுவியா, அப்போ போலீஸ்னால் என்னன்னு காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே இருந்த 10க்கும் மேற்பட்ட போலீஸார் எங்கள் அப்பாவையும் என் தம்பியையும் அழுத்தி பிடிச்சி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எங்கள் அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி அடித்தது விளைவாக எங்கள் அப்பாவும் என் தம்பியும் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் இதுக்காக கிட்டத்தட்ட 5.25 வருடங்கள் நாங்கள் இதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் நாடிட்டு இருந்தோம். நீதிமன்றத்தை எங்களுக்கான நீதி வழங்குவாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். அந்த நீதிமன்றம் எங்களுக்கு நேற்று நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலீஸார் இவ்வளவு தூரம் அவங்கள காயப்படுத்தி தான் மரணம் விளைவிச்சதுங்கிறத நீதிபதி அவங்க வாயால் நேற்று அவங்க நிரூபணமாயிருக்கு. அவங்க வாயால் சொன்னாங்க, அது நிரூபணமாயிருக்கு. 30ஆம் தேதி இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீதிமன்றத்தை திருப்பி நம்புகிறோம். உயர்ந்தபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதே போல் இனி ஒரு இதே போல் குற்ற செயல் அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்த மாட்டாங்க, அதுக்கேற்பப்பட்ட தீர்ப்பாக இருக்கும், வழங்குவாங்கன்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம்.